ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெவல்யூஷன் டைம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 2026 அது ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்ட் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் டு 2026 2026 தலைமை யாருக்கு? எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரிதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க எந்த கொம்பனாலும் முடியாது. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு திமுக தான். ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு கம்பல்சரி எல்லாருமே இது கமெண்ட் பண்ணுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இஷ்யூஸ் பற்றி நம்ம பேசுறோம்னா ஜஸ்ட் நம்ம என்னென்ன நியூஸ் வந்துச்சுன்னு பார்த்துட்டு பேசிடலாம். பட் இந்த விஷயத்துக்கு மக்கள் தான் முடிவெடுக்க போகிறாங்க. அண்டு யார் ரூல் பண்ண போகிறான்றதை மக்கள் தான் முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஜஸ்ட் என்னுடைய பர்சனலாக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் வேணும். அதாவது 2026 தலைமை யாருக்கு? இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பார்ட்டி இந்த தலைமையில் அமர போகிறாங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் மற்ற எலெக்ஷன்லாம் இல்லாமல் இந்த 2026 எலெக்ஷன் மட்டும் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கிரியேட் ஹிஸ்ட்ரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூலிங்கில் இருக்க டிஎம்கே இருக்கட்டும், கண்டினியூஸாக 2 எலெக்ஷன் தொடர்ந்து ஜெயிச்சதில்லை. அண்ட் நீங்கள் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜெயலலிதா இதுவரையும் அவங்க கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சதில்லை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ எமர்ஜிங் பார்ட்டிஸ் வருது, லைக் விஜயுடைய டிவிகேவாக இருக்கட்டும். அண்ட் நிறைய பேர் இந்த கூட்டணி, அதாவது அலைன்ஸ் நிறைய பேசப்படுது. அதனால தான் இந்த 2026 எலெக்ஷன் எல்லாராலையுமே, நாட் ஓன்லி தமிழ்நாடு, அதர் ஸ்டேட்லேருந்துமே இதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2026 எலெக்ஷன் யார் பக்கம் போய் முடிய போகுது, யார் இந்த தலைமையில் அமர போகிறான்றது ரொம்ப டாப்பிக்காக இப்போ எல்லா மீடியாலேருந்து எல்லாத்துலேயுமே பேசப்படுற ஒரு விஷயமா காணப்படுது. இந்த ஒரு எலெக்ஷன்ன்ற ஒரு பேட்டில் ஃபீல்டில் நியூ பார்ட்டிஸ் எமர்ஜ் ஆகிறாங்கன்ற நம்ம சொல்கிறோம். இந்த ஜென்ரேஷனில் எது ஒரு நியூ பேட்டில் ஃபீல்டாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. நிறைய சோஷியல் மீடியாவில் கண்டென்ட்ஸை ஷேர் பண்ணுறதுனால அதுவே ஒரு பொலிட்டிக்கல் பேட்டில் கிரவுண்டாக காணப்படுது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூத்ஸ் ஆர் தி டிசைடிங் ஃபேக்டர்ஸ் ஆகிறாங்க. இந்த நியூ ஓட்டர்ஸ் இப்போ எந்த பார்ட்டி வின் பண்ண போகிறது டிசைடிங் ஃபேக்டர்ஸாக ஆகிற அளவுக்கு அந்த ஜென்சி கிட்ஸ் இப்போ இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட இருந்து ஒரு சில பாலிடிக்ஸ் நான் கற்றுக்கலான்னு இருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ் வெர்சஸ் ரியாலிட்டி. அதாவது இப்போ இருக்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கட்டும் சரி, இல்லை இதுவரையும் யாரெல்லாம் ப்ராமிசஸ் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் பப்ளிக் கண்டென்ட், பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க, ப்ளஸ் யூத்துடைய வாய்ஸ் நம்ம கண்டினியூஸாக இந்த 2026 எலெக்ஷன் நம்ம ஃபுல்லாக கண்டென்ட்ஸில் நம்ம பேச போகிறோம். எவ்ரி எலெக்ஷன் டிசைட்ஸ் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்குலாம் ஒரு சில எலெக்ஷன்ஸ் விடை கொடுக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தி ஜாப்ஸ் ஃபார் யூத், அது ஒன்று, உமன் சேஃப்டி, குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், அப்புறம் ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் ஐட்டம்ஸ், அதாவது நம்ம அத்தியாவசிய பொருளுடைய விலைகள், அதை பற்றி பேசுவோம். அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி பேசுவோம். அண்ட் டிஜிட்டல் க்ரோத் ஆஃப் தமிழ்நாடு, இதை டிசைட் பண்ணோம். அண்ட் ரைட்ஸ், ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் தி பீப்புள், இது எல்லாமே ஒரு எலெக்ஷன் டிசைட் பண்ணோம். அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மேட்டர்ஸ் ஆகுது இந்த எலெக்ஷன் டைமில். அண்ட் 2026 தலைமை யாருக்கு? இது நாட் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு கொஸ்டின் இல்லை, இது சீரியஸான கொஸ்டின். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு டர்ன் தி 2026, அதாவது இந்த தமிழ்நாடுடைய ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்ண போகிற ஒரு இயராக காணப்படுது இந்த இயர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர். நீங்களும் என்னோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் 2026 தலைமை யாருக்கு. தேங்க்யூ.